சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் முன்னணி தலைவர்களும் எல்லோரும் சேர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். முன்னாள் சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாநில தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஏஐசிசி செக்ரட்டரிஸ் எல்லோரும் நாங்கள் என்ன பேசியிருக்கிறோமோ, அது என்ன கருத்துக்கள் பரிமாறப்பட்டதோ இவையெல்லாம் டெல்லிக்கு காங்கிரஸ் தலைவருக்கு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு, அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்களுக்கு, அதுபோல் பொதுச்செயலாளராக இருக்கிற திரு முகுல் வாஸ்னிக் அவர்களுக்கு இந்த கருத்துக்கள் உடனடியாக தெரிவிக்கப்படும். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையின் சார்பில் எங்களுக்கு சொல்லப்படுகிற கருத்துக்களின் அடிப்படையில் அல்லது அறிவுரை ஆலோசனையின் அடிப்படையில் நாளை காலை 11 மணிக்கு எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 8 சட்டமன்ற உறுப்பினர்களும் திரு ராமசாமி அவர்களுடைய தலைமையிலே நாளைக்கு எல்லோரும் சட்டசபையிலே கலந்து கொள்வார்கள். தலைவனுடைய முடிவுக்கு ஏற்ப நாளைக்கு அங்கே சட்டமன்றத்தில் செயல்படுவார்கள். அதற்கிடையில் ட்விட்டரில் வந்தது, அதில் வந்தது, ஃபேஸ்புக்கில் வந்ததுன்னு நிறையா ஊடகங்களில் தவறான செய்திகளோ சொல்லாத செய்திகளோ பல செய்திகள் உலா வந்து கொண்டிருப்பதை மறுக்கிறேன். அது மாதிரி எந்த செய்திகளும் யார் சார்பிலையும் வெளியிடப்படவில்லை. அதனால் இப்போது நான் சொல்லுவது தான் அதிகாரப்பூர்வமான செய்தியாகும். எங்களுடைய இந்த கூட்டத்துக்கு பிறகு நாளை காலை 9 மணிக்கு சத்தியமூர்த்தி பவனில் எங்களுடைய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்ட எல்லோரும், முக்கிய தலைவர்கள் எல்லோரும் நாளை காலையில் 9 மணிக்கு இங்கே கூடுவோம். இங்கிருந்து சத்தியமூர்த்தி பவனிலிருந்து புறப்பட்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்கு வாக்களிக்க செல்லுவார்கள். நன்றி, வணக்கம். நிதானமாக தான் காங்கிரஸ் எப்போ முடிவெடுக்கும். நாங்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருந்தால் அது நாங்களே சொல்லுவோம். உங்கள்கிட்ட யாரும் அது மாதிரி யாரும் பேசலை. பேசுனா உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். அது ட்விட்டர் பேஜ் என்னோடது இல்லை. கோயம்புத்தூர்லேருந்து யாரோ ஒருத்தர் தவறாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கார். அது என் பேஜ் கிடையாது. இட்ஸ் நாட் மை பேஜ். எனக்கு ட்விட்டரை ஆப்ரேட் பண்ணவே தெரியாது முதல்ல. இன்ஃபேக்ட் எஸ்எம்எஸ் கூட பார்க்கத்தான் செய்வோம், போடுறது இல்லைன்னா. அதனால் பொய்யா வேணும்னே யாரோ அவங்க இஷ்டம் போல் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணப்படும். எனி டைம் நாங்கள் சொன்ன உடனே அவங்க அங்கேருந்து பதில் சொல்லுவாங்க. பதில் சொன்ன உடனே காலையில் எம்எல்ஏக்கள்லாம் அங்கே கூடும்போது அவங்கள்ட்ட அதுக்கடையில் அவங்கள்ட்ட எல்லா கருத்துக்களை சொல்லி இங்கிருந்து சென்று வாக்களிப்பார்கள். 9 மணிக்கு 9 மணிக்கு சட்டமன்ற உறுப்பினர்லாம் அங்கே வருவாங்க. அப்போ வாங்க பார்ப்போம். எதிர்கட்சி தலைவரும் அதே கருத்தை வலியுறுத்திருக்காரு. ரகசிய வாக்கெடுப்பு நடந்தால் தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிச்சயமான ஒரு எதிர்பார்ப்போட வந்து எதிர்கட்சி தலைவர்களா இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? இது குறித்து சபாநாயகர் சட்டசபையில் முடிவு செய்து அறிவிக்க வேண்டும். எது பாராளுமன்ற சட்டமன்ற வழிமுறைகளின்படி நெறிமுறைகளின்படி கடந்த காலத்தில் இதுபோல் வாக்கெடுப்புகள் எப்படி சட்டப்படி பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் நடைபெற்றதோ அந்த முன்னுதாரணங்களையும் சட்டத்தையும் பின்பற்றி சபாநாயகர் இது குறித்து முடிவெடுத்து நாளைக்கு அறிவிக்க வேண்டும்.